இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை சேர்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தங்க, சிஸ்டர் ஏஐ கேட் கிரியேட் பண்ணுறது எப்படி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி கேட் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஒரு நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் காட்ட போகிறது கிடையாது, அதே மாதிரி உங்களோட வாய்ஸ் கொடுக்க போகிறதும் கிடையாது. இதே மாதிரியான சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் மானிட்டைசேஷனும் வாங்கியிருக்காங்க. உங்களோட ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் கொடுக்காம எப்படி உங்களோட யூடியூப் சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேட் வீடியோ மேக் பண்ணி சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, பெட் டான்ஸ் லவ்வர்ஸ் அப்படிங்கிற சேனல் தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பட்டனும் கிடைச்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து இருக்கு. இப்போ இவங்களோட ஷார்ட் செக்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ஃபேஸ் காமிக்காம வாய்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நான் அதில் ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதே மாதிரி ஜஸ்ட் கேட் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியூஸும் நிறையவே போயிருக்குங்க. இப்போ நீங்களும் இதே மாதிரி ஓனாக கேட் டான்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதாவது ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் வந்து வேறு கேட்டகரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் செகண்ட் சேனலாக க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருப்பீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் வந்து போடாதீங்க. இதுக்காகவே செப்பரேட்டாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து போடுங்க. ஓகே, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கக்கூடிய கேட் வீடியோ வந்து கிடைக்கும். பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை டான்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ வந்து இருக்குங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போது பட்டர்ஃப்ளை டான்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி வேறு எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் கேட் டான்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். கேட் டான்ஸ் வீடியோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப அழகாக கேட் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க. கேட் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போது அதில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டான கேட் டான்ஸ் வீடியோ வந்து இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்க வீடியோ வந்து செலக்ட் பண்ணாதீங்க, நிறைய வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் மேபி அடுத்தவங்க வந்து எடுத்துருக்கலாம். ஸோ எப்போவுமே கொஞ்சம் மிடில் இருந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் இந்த கேட் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் காப்பி லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ வந்து என்னோட கேலரியில் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இந்த ஒரு கேட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரி சொல்லியும் வீடியோ வந்து போடுறாங்க. அதாவது இந்த கேட்டோட சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீக்வன்ஸையும் வச்சு சொந்தமாக அவங்களோட ஓன் வாய்ஸில் ஸ்டோரி சொல்லியும் வீடியோ வந்து போடுறாங்க. இப்போது நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம எப்படி சேஞ்ச் பண்ணி போடணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ இதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். தென் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். வீடியோ பேஸ்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி கேட் வீடியோவை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் இந்த வீடியோவை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு வீடியோவை எப்படி நம்மளோட வீடியோவை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து தலைகீழாக மாறிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வேணாம். இதுக்கு பதிலாக மிரர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரைட் சைடில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதில் சில டிரான்சிஷன் நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு சிசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டிரான்சிஷன் வந்து வேணுமோ, சேஞ்சஸ் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? அங்கங்கே ஒரு ஸ்ப்ளிட் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போது இதில் பலவிதமான டிரான்சிஷன் வந்து இருக்குங்க. இப்போது ரொட்டேட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஆப்ஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதில் அப்ளை டு ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே டிரான்சிஷன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆட் ஆயிரும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிரான்சிஷன் வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் வீடியோவில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புஷ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூமிங் ஆப்ஷன். இந்த மாதிரி உங்களோட நாலேஜ் படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிரான்சிஷன் வந்து கொண்டு வாங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஃபுல்லாக இந்த எடிட் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் தான். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். இப்படியும் நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்போஷர் ஆப்ஷன், கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன், பிரைட்னஸ், சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ், டெம்பரேச்சர், ஹைச்எஸ்எல், ஷார்பன், ஹியூஇ, ஹைலைட், ஷேடோ, இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. இப்போது எக்ஸ்போஷர் நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு எக்ஸ்போஷர் வந்து செட் பண்ணிக்கலாம். தென் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாரிட்டி வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ தேவையான அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் பிரைட்னஸ், இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பிரைட்னஸ் ஆயிரும். ஸோ இது வந்து நார்மலே இருக்கட்டும். சேச்சுரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். தென் வைப்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரன்ஸ் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டிம் ஆயிரும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவராக அந்த கலர் வந்து டார்க் ஆயிரும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். தென் மெயினாக இதில் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹியூஇ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போது இந்த கேட்டோட ட்ரெஸ் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரலாம். தென் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து இந்த வீடியோ முழுசும் ஆட் ஆகணும் அப்படின்னா அப்ளை டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எல்லா வீடியோலையுமே பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு.
ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ட்ரான்சிஷன், ஃபில்டர், எஃபெக்ட் அப்படின்னு மொத்தமாக வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 9.6 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேலே ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ வந்து சேவ் ஆயிருச்சு. தென் இதை நீங்கள் யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் அல்லது தேர்ட் சேனல் வந்து செப்ரேட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப்பில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போயிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இதை தவிர்த்து வேற ஒரு ஆப்ஷனும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் யூடியூப்பில் ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதில் மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முத்தமழை சாங் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 9 டேஸ்லேயே பாருங்கள் 6.1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரீமிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் சாங் லைன் வந்து எதில் இருந்து தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபில்டர்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கியூட் கேட் டான்ஸ் வீடியோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் ஹேஷ்டேகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆனதுக்கப்புறம் பப்ளிக்கில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. தென் ஆல்டர்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஏஐ ரிலேட்டடான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் அப்லோட் ஷார்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம TJ8 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க.